ஸோ இன்றைக்கி நம்ம கிட்ட ரீசெண்டாக ரிலீஸ் பண்ண ND Planet அப்படின்ற IEM நம்ம கிட்ட இருக்குது. ஸோ இந்த IEM நம்ம மொத்தமாக 4 வேரியண்ட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வந்து 3.5mm வித் மைக் உங்களுக்கு 1730 ரூபா, 3.5mm ஜாக் பட் மைக் இல்லாது 1260 ரூபா ப்ரைஸ் வச்சிருக்காங்க. இதுலேயே நம்ம டைப் சி வேரியண்ட் வந்து இருக்குது. அது மைக் இல்லாமல் உங்களுக்கு வந்து 1410 ரூபா. இதே நீங்கள் டைப் சி வித் மைக் வாங்கினீங்க அப்படின்னா 1510. அந்த ப்ரைஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ND Planet IEM வந்து கிடைக்குது. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம். அந்த ப்ரைஸ்க்கு வாங்கலாமா அதையும் பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ராடக்ட் நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி குயிக் அன்பாக்சிங் வந்து பார்த்துடலாம். இதுதான் நமக்கு இந்த ND Planet IEM வர பாக்ஸ். ஸோ சைடில் உங்களுக்கு வந்து பார்த்து ஒரு சில மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டைப் சி வித் மைக்கா இல்லை 3.5mm வித் மைக்கா. தென் அதுக்கப்புறம் 2 வேரியண்ட் வந்து இருக்குது. டிரான்ஸ்பரண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் பிளாங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட்டு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ அன்பாக்ஸ் பண்ணலாம். ஓகே, பேக்கேஜ் இந்த இடத்துல வந்து பாருங்கள், நம்ம ஸ்பேஸோட சிம்பிள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. உள்ளே நமக்கு ஒரு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸை வெளியே வைப்போம். தென் அதுக்கப்புறம் நமக்கு IEM வந்து இருக்குது. IEMோட டிசைன் வந்து பாருங்கள் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. கையில் எடுப்போம். டிசைன் வந்து பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இது கம்ப்ளீட்டாக நமக்கு டிரான்ஸ்பரண்ட் லுக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. இதுலேயே நமக்கு டிரான்ஸ்பரண்ட் பிளாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அந்த IEM எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இமேஜ் வந்து பாருங்கள். இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டிரான்ஸ்பரண்ட். ஸோ இது டிரான்ஸ்பரண்ட்ன்றதுனால கம்ப்ளீட்டாக நமக்கு லுக் அப்படியே தெரியுது. ஓகே, மேலே நமக்கு அந்த ரெசின் மெட்டீரியல் பில்டு மாதிரி இருக்குது. உள்ளே இருக்க அந்த ஒயர் எல்லாமே நல்லா தெரியுது. தென் பேக் சைடில் நமக்கு வந்து பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த IEMோட செல் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. ஓகே, பக்கத்தில் வச்சுட்டு ஜஸ்ட் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணணும். உள்ளே உங்களுக்கு இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ணிடலாம். இங்கே நமக்கு ஸ்மால் அண்ட் லார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு பேர் நமக்கு இது செல்லில் வந்து பார்த்து அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேபிள் இருக்குது. ஸோ இந்த கேபிளுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். ஸோ இதே சேம் கேபிள் தான் நமக்கு அந்த ND வீனஸ்லேயும் பார்த்த மாதிரி ஞாபகம். கேபிளோட திக்னஸ் ரொம்ப மெல்லிஸாக வந்து இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து இப்போ 3.8 ஃபோன் ஜாக் வேரியன்ட். நமக்கு இதில் மைக் வந்து இருக்காது. பட் உங்களுக்கு மைக் இருக்கிற ஆப்ஷன் வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. ஸோ பேக் சைடில் உங்களுக்கு வந்து 3.8 ஃபோன் ஜாக் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் நமக்கு பாக்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு ஒரு சில யூசர் மேனுவல், தென் அதுக்கப்புறம் வாரண்டி கார்டு வந்து இருக்குது. தென் மற்றபடி பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஸோ டிசைன் பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த IEM வந்து 2 கலர் ஆப்ஷன் வந்து இருக்குது. ஒன்று நம்ம கிட்ட இருக்கிற இந்த ப்ளூ கலர், இன்னொன்று வந்து இப்போ ரெட் கலர் மாதிரி. ஸோ எனக்கு வந்து பார்த்தா பர்சனலாக இந்த ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ உள்ளே நமக்கு வந்து பிளானட் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்ன பிளானட் அப்படின்னு தெரியல. அந்த லுக் வந்து பாருங்கள், டிசைன் ரொம்ப சூப்பராகவே இருக்குது. உள்ளே நமக்கு நல்ல கிளியர் டிரான்ஸ்பரண்ட் லுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. IEMக்கு வந்து நல்ல லுக் வந்து கொடுக்குது. இந்த ஃப்ரண்ட் ஃபிளேஸ் லைட் நமக்கு வந்து ரெசின் மெட்டீரியல் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. பேக் சைடு நம்ம பிளாஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் லுக்காக வந்து இருக்குது. அது இந்த IEMக்கு நல்ல லுக் வந்து கொடுக்குது. ஸோ இந்த IEM ரொம்ப லைட் வெயிட்டாக வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்ம கொஞ்சம் லாங் டைம் வியர் பண்ணி கேட்கும்போது நமக்கு எந்த பெரிய பிரச்சனையும் இருக்காது. இருந்தாலும் நம்ம லாங் டைம் வியர் பண்ணுறது கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் ஃப்ரீ காப்பர் கேபிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதோட பேக் சைடு 3.8 ஃபோன் ஜாக் கனெக்டர் வந்து இருக்குது. பட் இதிலே டைப் சி வேரியன்ட் அவைலபிளாக இருக்குது நம்ம சொல்லியிருந்தோம். தென் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது வந்து மைக் இல்லாத வேரியன்ட். பட் இதே மைக் இருக்கிற வேரியண்ட்டும் கண்ட்ரோல்ஸ் வந்து இருக்கும். அந்த கண்ட்ரோல் யூஸ் பண்ணி சாங் பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, நெக்ஸ்ட் ட்ராக் போகிறது அதெல்லாமே வந்து பண்ணிக்க முடியும். ஓகே, நான் IEM வந்து வாங்காத சாங் ஆகாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்கள் மைக் உங்களுக்கு பெருசாக யூஸ் ஆகாது. பட் நம்ம சம்டைம் சாங்ஸ் கேட்டுருக்கும்போது கால்ஸ் வரக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ டேரெக்டாக அட்டன் பண்ணுறதுக்கு மைக் வந்து நல்லாயிருக்கும். அதோட ப்ரைஸ் இன்னும் ஒரு 100 ரூபா தான் வச்சிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஒயரோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாமா அப்படின்ற மாதிரி தோணுச்சு. இந்த ப்ரைஸ் நிறைய IEM யூஸ் பண்ணியிருக்கேன். அது எல்லாத்தோட IEMலேயும் வந்து பார்த்தா ஒயர் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா KZ-ஓட கேபிள்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அது ஒரு 600 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கினாலும் கூட நல்ல ஒரு கேபிள் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்கே நம்ம 1000 மேலே சேல் பண்ணுறாங்க. இன்னும் கூட கொஞ்சம் பெட்டரான கேபிள் கொடுத்துருக்கலான்ற மாதிரி தோணுது. இது நமக்கு கொஞ்சம் சீப்பாக இருக்கிற மாதிரி ஃபீலாக இருக்குது. பட் இருந்தாலும் இது நல்ல ஒரு டேங்கிள் ஃப்ரீ கேபிள் தான். அது எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னும் கூட இந்த ப்ரைஸ் ரேஞ்சு கொஞ்சம் பெட்டராக கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி பார்க்கறதுக்கு மாதிரி வந்து ஃபிட்டிங் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். ஸோ ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து இருக்குது. அது எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. எனக்கு வந்து இப்போ டிஃபால்ட்டான அந்த இயர் டிப்ஸே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு. சப்போஸ் உங்களுக்கு அந்த டிஃபால்ட்டான இயர் டிப்ஸ் வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகலன்னு நினச்சிங்க அப்படின்னா பாக்ஸில் எனக்கு ஒரு 2 பேர்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணுறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே நமக்கு வந்து 12mm டைனமிக் டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த IEMோட சவுண்ட் அவுட்புட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஓகே, நம்ம 80% சாங் வால்யூம் வச்சு கேட்கும்போது நல்லாவே இருக்குது. இதே நம்ம 90, 100லாம் போனோம் அப்படின்னு ரொம்ப லவுடாக வந்து இருக்குது. அந்த லவுடாக இருக்கும்போது நம்ம டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் மிஸ் ஆகுது. ஸோ இங்கே ஐஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த மியூசிக்கோட இன்ஸ்ட்ருமெண்டல் சவுண்ட்ஸ் ரொம்ப கிளியராக வந்து கேட்குது. நமக்கு வந்து செப்பரேஷன் ஓரளவு ஃபீல் பண்ண முடியுது. பட் இருந்தாலும் நம்ம இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தோணுச்சு. நெக்ஸ்ட் நம்ம மிட்ஸ் பொறுத்த வரைக்கும் வோக்கல்ஸோட குவாலிட்டி ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த IEM
ஐஎம்ஸில் நமக்கு வந்து பார்த்தா வோக்கல்ஸ் அந்த அளவுக்கு வந்து மோஸ்ட்டாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. பேஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி போட்டு நமக்கு நல்லா பண்ணிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் நமக்கு இந்த என்டி பிளானட்டில் வந்து பார்த்தா வோக்கல்ஸோட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. நல்ல ஒரு மெலோடி சாங்ஸ்லாம் கேட்குறீங்கன்ற போது இந்த என்டி பிளானட் வந்து நல்லா பர்ஃபெக்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். இதே நீங்கள் நல்லா பேஸ் டம்மு டும்முன்னு கேட்பீங்க, அந்த மாதிரி கேட்பீங்கன்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் வேறு ஏதாவது செக் பண்ணி பார்க்க நல்லாவே இருக்கும். இல்லை ப்ரோ நான் இன்னும் கூட கொஞ்சம் நல்லா பேஸ் நல்லா ஹெவியாக இருக்கிற மாதிரி கேட்பேன் நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு ஐஎம் நல்லா பெட்டராகவே இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ஐஎமோட வோக்கலோட குவாலிட்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அது இந்த ப்ரைஸ் ரேஞ்சில். நெக்ஸ்ட் ஒன் லோ ஃப்ரீக்வன்சிஸ், அதாவது பேஸ். ஸோ பேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு டீசெண்டான பேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. நான் இந்த ஐஎம் யூஸ் பண்ணி சாங்ஸ் கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக எனக்கு வோக்கல்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸோ பேஸ் நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. இருந்தாலும் நம்ம நிறைய ஐஎம் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம செக் பண்ணும்போது தெரிஞ்சிடும் என்னடா பேஸ் கொஞ்சம் டம்முன்னு இருக்கேன்ற மாதிரி. இது நமக்கு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல் ஆகலை. நமக்கு அந்த வோக்கல்ஸ் தான் வந்து மெயினாக வந்து இருந்துச்சு. பேஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் நீங்கள் நல்லா கொஞ்சம் பேஸ் எவ்வளோ விரும்புவீங்கன்னு நினச்சிங்க அப்படியே நீங்கள் இந்த இதே ப்ரைஸ் நிறைய ஐஎம் பெஸ்ட்டாக இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சவுண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த ஐஎம் நல்ல ஒரு வைடான சவுண்ட் ஸ்டேஜ் வந்து இருக்குது. இந்த ஐஎம் நீங்கள் நல்ல ஒரு சவுண்ட் இன்புட் வந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா அவுட்புட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இன்புட் எப்படி ப்ரோ கரெக்டாக கொடுக்குறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நீங்கள் MP3 சாங்ஸ்லாம் கேட்குறீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 320 kbs இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. இல்லை வந்து ஆன்லைன் ஸ்ட்ரீமிங் அப்படின்னா வந்து பார்த்தா ஆப்பிள் மியூசிக் வந்து செக் பண்ணி பாருங்க. லாஸ்ட்டில் சாங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோட சவுண்ட் அவுட்புட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் கூட நீங்கள் சவுண்ட் அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ண நினச்சிங்க அப்படின்னா டாக் அந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டாக்னா நம்ம டிஜிட்டல் டு அனலாக் கன்வெர்ட்டர், நம்ம ஃபோன்லேயே ஒரு டிஃபால்ட்டான டாக் வந்து இருக்கும். பட் அந்த பவர்ஃபுல்லாக இருக்காது. ஸோ நீங்கள் எக்ஸ்டர்னல் டாக் யூஸ் பண்ணும்போது சவுண்ட் அவுட்புட் நல்லாவே இருக்கும். அது ஆடியோகுலர் பிராண்ட் வந்து D07 அப்படின்னு ஒரு டாக் வந்து இருக்குது. 850 ரூபா அந்த ப்ரைஸில் வச்சிருக்காங்க. அது நீங்கள் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் என்ட்ரி லெவலில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அப்புறம் எனக்கு இப்போதைக்கு ஏதாவது ஒரு அடாப்டர் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த அடாப்டர் வந்து செக் பண்ணி பாருங்க. இது நமக்கு ஆடியோகுலர் பிராண்ட் வந்து புதுசாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 187 அந்த ப்ரைஸ் நமக்கு அமேசானில் செல் பண்ணுறாங்க. ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலாக கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் இந்த என்டி பிளானட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு ஒரு டீசெண்டாக வந்து இருக்குது. பட் இதே ப்ரைஸ் ரேஞ்சில் நம்ம நிறைய பெட்டரான ஆப்ஷனும் இருக்குது. ஸோ KZ பிராண்ட் வந்து ZTX அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. தென் அதுக்கப்புறம் 2000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா FIO JD1 அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா TANGZU SG அந்த ஐஎம் கூட பெஸ்ட்டாகவே இருக்குது, அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த என்டி பிளானட் நம்ம மெலோடி சாங்ஸில் கேட்பீங்க அப்போ நல்லா பர்ஃபெக்டாக வந்து இருக்கும். ஏன்னா குறிப்பாக வந்து வோக்கல்ஸோட கிளாரிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குது. இதன் பேஸ் தான் உங்களுக்கு மெயின் ப்ரியாரிட்டி, எனக்கு பேஸ் ரொம்ப நல்லா இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம மற்ற ஐஎம்லாம் பார்த்துடணும், அதை செக் பண்ணி பாருங்க. இந்த என்டி பிளானட் ஐஎம்க்கான பெஸ்ட் பை லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்கிற பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.